பரலோகத்திலே வாசமாயிருக்கின்ற பிதாவே, இரக்கமுள்ள எங்கள் பிதாவே, உங்களை துதிக்கின்றோம், சோத்திருக்கின்றோம். இந்த நாளை கூட எங்களுக்காக கொடுத்து இந்த வேளையிலும் உங்களுடைய சத்தியத்தை நாங்கள் அறிந்து பிதாவே, அநியாயத்திலே பிரியப்படாமல் நீதியிலே நியாயத்தை நாங்கள் அறிந்து கொள்ள கற்றுக்கொள்ள இரக்கமுள்ள எங்கள் தேவன்தாமே, நீங்கள் ஒருவரே பரிசுத்தர் என்றும், நீங்கள் பிதாவே எங்களை உலகத்திலிருந்தும் அதில் உள்ள யாவத்திலிருந்தும் பிதாவே எல்லா அநீதிகளிலிருந்தும் எங்களை பாதுகாத்து எங்களுக்கு தேவையான நன்மைகளையும் இந்த நாளை எங்களுக்கு கொடுத்த எங்கள் தேவனே, பிதாவே, சோதனையிலிருந்து நாங்கள் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு சோதனையிலிருந்து எங்களை ரட்சித்து பிதாவே தொடர்ந்து நாங்கள் ஆவிக்குரிய வகையில் ஓடுவதற்கும் பிதாவே உங்களுடைய சுத்தமானால் உங்கள் ஆவிக்குரிய வேத வாக்கியங்களை நாங்கள் ஆராய்ந்து அறிய கற்றுக்கொள்ள உங்களுடைய இரக்கமும் தயவும் எங்களோடு இருக்கும்படியாக உதவி செய்யலாம். சகோதரி ரேச்சல் அவர்களுக்கும் உங்களுடைய சித்தமானால் ஆசீர்வாதத்தையும் ஞானத்தையும் அறிவையும் சுகபலனையும் பிதாவே அவங்களுக்கு இருக்கக்கூடிய சரீர பிரகாரமான அந்த பிரச்சனையிலிருந்து நீக்கி உங்கள் தயவானால் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக உதவி செய்யணும். உங்கள் சித்தமானால் எங்களை பாதுகாத்து கொள்ளும் உங்களுடைய தயவு ஒத்தாசை எங்களோடு இருக்கும்படியாக உதவி செய்யணும். உங்கள் சித்தமானால் எங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள் தேவனே. குமாரன் இயேசுவின் இனிய நாமத்தில் கேட்கின்றோம் பிதாவே. சரி, ஆதியாகமம் புஸ்தகத்தில் இருக்கோம் இல்லையா? நம்ம ஆதியாகமம் புஸ்தகத்தில் என்ன கற்றுக்கொள்கிறோம்னா, இந்த உலகமும் அதில் உள்ளவைகளும் கர்த்தருடையது தான். கடைசி முடிச்சது தான். உலகமும் அதில் உள்ள நிறைவும் கர்த்தருடையது அப்படின்னா நாமும் யாருடையவர்கள் சொல்றாரு. தேவன் சொல்றாரு, ஜாதிகளின் ஆலோசனையை விருதாவாக்கி. யார் அவரு? இவ்வளோ பெரிய எண்ணற்ற ஜாதிகள் இருக்கு, எண்ணற்ற ராஜாக்கள் இருக்காங்க. அவங்களுடைய இருதயத்திற்கு அதுக்கு சொல்றேன் நான் எண்ணற்ற ஜாதிகள் இருக்கு, எண்ணற்ற பிரிவுகள் இருக்கு. அப்போ அந்த பிரிவில் இருக்கக்கூடிய அதிகாரமும் வல்லமையும் ஞானமும் தேவனுக்கு முன்பாக என்னவா இருக்கு? ஒன்றும் இல்லை, விருதா. கர்த்தர் ஜாதிகளின் ஆலோசனையை விருதாவாக்கி ஜனங்களுடைய நினைவுகளை அவமாக்குறார். கர்த்தருடைய ஆலோசனையை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் இருக்கும். எது தலைமுறை தலைமுறை? ஒரு ஜெனரேஷன், ஒரு தலைமுறைனா எவ்வளோ? இவ்வளோ பேர் வந்தால் தான் ஒரு தலைமுறை. அதே மாதிரி நம்ம என்ன பார்க்குறோன்னா, நம்ம தேவனுக்கு ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரையும் எத்தனை சந்ததி வரும்? எண்ணற்ற சந்ததிகள் இருக்கு இல்லையா? இயேசு கிறிஸ்து கூட யூதா சந்ததியிலேருந்து வந்தவர் தான் இல்லையா? யூதா கோத்திரத்துலேருந்து வந்தவர் தான். ஆமாம், யூதர்லேருந்து அது பிறக்க வைத்திருக்காரு தேவன். ஸோ நம்ம என்ன சொல்ல பார்க்குறோம் அப்படின்னா, மோசேலேருந்து ஆதாம்லேருந்து இதுவரையும் எத்தனை சந்ததி இருக்கோ அத்தனை சந்ததியினுடைய ஆலோசனையும் விருதான்ற. அப்போது கர்த்தருக்கு பிரியமானது என்ன அப்படின்றத நம்ம தேடிட்டு இருக்கோம். கர்த்தருக்கு விரோதமான ஒரு யோசனை இருக்கா? அகெயின்ஸ்டாக யாராவது சொல்ல முடியுமா? ஏன் சொல்ல முடியாதுன்னா, அவர் தான் தேவன், அவர் தான் சிருஷ்டிகர். அது செய்ய பண்ணுறது யார்? தேவன். கர்த்தருடைய ஆலோசனையை நியாயமாயும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும். கற்றுக் கொடுக்கிறார். மத்தேயு 10:17. மனுஷரை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். அவர்கள் உங்களை ஆலோசனை சங்கத்திற்கு ஒப்பு கொடுத்து தங்கள் ஜெப ஆலயங்களிலே உங்களை வாரினாலே அடிப்பார்கள். தப்பு செஞ்சால் தான் அடிப்பாங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை, அநியாயமாகவும் இயேசு பாடுபட்டிருக்கார். அப்போ இவங்க பாடுபடுறது நியாயமாக கிடையாது, அநியாயமாக. தேவன் சிருஷ்டிகர். முதலாவது, தேவனுடைய சிருஷ்டிப்பு உண்மையானது. தேவன் தான் உண்டாக்குனார்னு சொல்லிட்டு விவரம் சொல்லப்பட்டிருக்கு.
சரி, அவருடைய ஞானத்திற்கு எதிராக ஒரு ஞானமும் கிடையாது. மனுஷரை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் சொல்கிறார். ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களாக இந்த மனுஷரை குறித்து இருக்கணும். ஏன்னா அவங்க நம்மளை ஆலோசனை சங்கத்திற்கு ஒப்பு கொடுத்து நம்மை வாரினால் அடிப்பாங்கன்னு சொல்கிறார். சரி, வாரினால் தானே அடிக்கிறாங்க, இயேசு அடிக்கலையா? இயேசுவை கூட விசாரிச்சிருக்காங்க. நியாயம் அநியாயம் பாடுகள் இருந்திருக்கு. மார்க் 14:55 அப்பொழுது பிலாத்து அரசியாரும் ஆலோசனை சங்கத்தார் அனைவரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவனுக்கு விரோதமாய் சாட்சி தேடினார்கள், அகப்படவில்லை. இயேசு எங்கே இருக்காரு? ஆலோசனை சங்கத்தார் மத்தியில் இருக்கார். அவங்கள இப்போ இயேசுவை கொலை செய்யணும், அந்த கொலைபாதகனை விடுதலையாக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சித்தம். தேவனுக்கு என்ன சித்தம் அப்படின்னா அந்த சித்தத்தை பயன்படுத்திக்கிறார். இவர் என்ன செய்யணும்? இவர் மறிக்கணும், அவர் நிறைய தழும்புகள்னாலே மறிக்கணும். அவர் எதிர்க்க தழும்புகள்னாலே ஏன் தேவனுக்கு இப்படி ஒரு காரியங்கள் இருக்குது? ஏன் அவரை பாடுபடுத்தணும்? சரி, நான் பாடுபடலைன்னா என்னுடைய இருதயம் என்னவா இருக்கும் அப்படின்னா சீர்படாது. புரியுதுங்களா? உங்களுடைய இருதயம் சீர்படாது. ரட்சிப்பின் அதிபதி உபத்திரவத்தினாலே அவரை பூர்ணப்படுத்துவது தான் அவருக்கு ஏற்றதாக காணப்படுது. சரிங்க. அநேகர் அவருக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லியும் அந்த சாட்சிகள் ஒவ்வவில்லை. அப்பொழுது சிலர் எழுந்து, கைவேலை ஆகிய இந்த தேவாலயத்தை நான் இடித்து போட்டு கைவேலை அல்லாத வேறென்றே 3 நாளைக்குள்ளே கட்டுவேன் என்று இவன் சொன்னதை நாங்கள் கேட்டோம் என்று அவருக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லினார்கள். அப்பொழுது சொல்லியும் அவர்கள் சாட்சி ஓவவில்லை. யோவான் பதிவு செய்கிறாரு, அவருடைய இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், நான் 3 நாளைக்குள்ளே கட்டுறேன்னு சொல்கிறார். அவர் மெய்யா எதை தான் சொல்கிறாரு? சரி, யோவான் 2:19 இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்றார். கட்டுவேன்னு சொன்னார் தவிர கட்டுவேன் அவங்க சொல்கிறாங்க. இவர் என்ன சொன்னால் எழுப்புவேன். வித்தியாசம் இருக்குல்ல, வார்த்தையில் வித்தியாசம் இருக்குல்ல. இப்போ சொன்னதை விட்டுட்டு கூட ஒரு வார்த்தை சேர்த்து சொல்கிறது. அவர் என்ன சொன்னாரோ அதுதான் மெய், பொய்யே சேர்க்கக்கூடாது. அப்போ யார் உண்மையான சங்கத்தார்? சரி, நம்ம தொடர்ந்து தேவனுடைய இரக்கம் எவ்வளோ பெரியது அதான் பார்த்துட்ருக்கோம். ஆதியாகமம் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1 தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாக இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனிகளையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவிலே இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றது. அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாகுவதில்லை. ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதனாக இருக்கிறான். யாரு? சர்ப்பம், சாத்தான். அப்போ யாரை தந்திரமாக வஞ்சித்தது? தந்திரம் அப்படின்னா என்ன? வஞ்சனை அப்படின்னா என்ன? ஏன் அவனுக்கு அந்த ஒரு வேலை? கேள்வி தானே. இப்போ இவனுக்கு ஏன் இப்படி ஒரு வேலை? ஆதி முதல் கொண்டு தேவனே சொல்கிறாரு மனுஷ கொலைபாதகன் அப்படின்ட்டு. இப்போ தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாக இருந்தது.
சர்ப்பம்னா இது ஊருக்குடிய சர்ப்பமாக கிடையாது. அவர் இருதயம் பாருங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும். இப்போ இருக்கக்கூடிய சர்ப்பம் கூட இருக்குல்ல, நிறைய போது வருது, எவனையாவது போட்டு கடிக்குது, குதிங்காலை போட்டு நெசுக்குது நம்ம குதிங்காலை. நம்ம என்ன பண்ணுறோம், அதை பார்த்துட்டோம் அப்படின்னா எங்கேயாவது தேடி கண்டுபிடிச்சி ஒரு நெசுக்கிறோம், நம்ம நெசுக்கிறோம் அதை. இதுதான் தேவன் சொன்னார், அப்படி தானே? தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவனை பாதிக்கும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாக இருந்தது. தந்திரம் இல்லைன்னா எந்த ஒரு மிருகமும் என்ன செய்ய முடியாது அப்படின்னா ஒரு உயிரை வேட்டையாட முடியாது. புரியுதுங்களா? ஒன்றோடு ஒன்று வாழ்ந்து தான் அப்படி இருக்குது. சரி, இது ஏன் அப்படின்னா தேவனானவர் அதுக்கான குணாதிசயத்தை உண்டாக்கியிருக்கார். சிங்கம் காட்டை சுற்றி என்ன செய்திருக்கு? ஒரு சிங்கம் இல்லை அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மான் அதிகமாகிடும். புலிகள் இல்லைன்னா மான் அதிகமாகிடும். அதிகமாகிடுச்சுன்னா என்ன ஆகும்? அதிகம் இல்லை, நல்லது கிடையாது. ஏன்னா தண்ணி நம்மக்கிட்ட வராது. தண்ணி ஆற்று தண்ணி, ஆற்றாற்று வெள்ளம்லாம் இருக்குல்ல, காற்றாற்று வெள்ளம், ஆறுலாம் இருக்குல்ல, அடிச்சுட்டு வர்ற தண்ணி எல்லாம் வராது. அந்த புல் அப்படியே தடுத்துரும். புல் சாதா புல் கிடையாது, அது மிகப்பெரிய வளைஞ்சு கிடக்கக்கூடிய மான்கள். ஒரு மான் 2 மான் கிடையாது, இது காடு ஃபுல்லாக இருக்கக்கூடிய மான்கள். அங்கே இருக்கக்கூடிய ஜீவராசிகள்லாம் என்ன செய்யுது, தண்ணி வராமல் அப்படியே நின்றுடும் அதே இடத்துல. இப்போ என்ன ஆகும்? பஞ்சமும் பசியும். அப்போது இந்த வேட்டையாடுறதுனால அந்த சிங்கத்திற்கு என்ன இருக்குது? சிங்கம் கூட என்னவா தேவனை நோக்கி கூப்பிடுது. நம்ம ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குல்ல, சிறு வயதுலேருந்து நம்ம படிச்சிருக்கோம் இது. சிங்கம் கூட தாழ்ச்சி அடைந்து பட்னியாக கிடக்குது. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாதுன்ற. சரி, தேவன் நம்மளோடு பாதுகாக்கிறாரு, அவருடைய சித்தத்தை செய்கிறாரு. நமக்கு என்ன ஒரு சந்தோஷம் இருக்குது இந்த உலகத்தில்? தேவன் நம்ம இரக்கமுள்ளவர், அவரே தான் நம்பியிருக்கோம் இல்லையா? நம்ம வேறு யாரும் நமக்கு உதவி செய்கிறது இருக்கா? வேறு யாரும் இல்லை. தேவனை தவிர உண்மை உள்ளவர்கள் ஒருவரும் கிடையாது. தேவனை தவிர ஒருவரும் உண்மை உள்ளவங்க கிடையாது. சரி, இங்கே சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாக இருந்து அது சிறியை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனிகளையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. அது உண்மைதான், சாப்பிடக்கூடாது அப்படின்னு தேவன் சொன்னது உண்மை. எப்படி தெரியும் அவனுக்கு? சர்ப்பத்திற்கு அறிவித்தவர் யார்? அவனுக்கு வல்லமெல்லாம் கிடையாது, உண்மையாக வல்லமை கிடையாது. யோபின் மேலே கை போடுவதற்கான ஒரு சூழ்நிலை யார் கொடுத்தா? தேவன் தான் கொடுக்குறாரு. அதை நம்ம பார்த்தோம் இல்லையா? தேவன் தான் அந்த வாய்ப்பை கொடுக்குறாரு அவனுக்கு. போயிட்டு நீ வஞ்சி போயிட்டு, எதுக்காக அப்படி சொல்லணும்? சோதித்த பின்பு சொல்கிறார். அவருக்கு தெரியுது, இந்த அறிவு தெரியுது. சோதித்த பின்பு நான் பொன்னாக விளங்குவேன்ற. உங்கள் இருதயத்தை பாருங்கள், ஏன் இருதயத்தை பாருங்கள், நான் தேவன் மேலே நம்பிக்கையாக இருக்கிறேன்றது அப்போ தெரியுன்ற. நீங்கள் இடறி விழுவதுனால எனக்கு ஏதாவது ஒன்று இருக்கா? என்னுடைய விசுவாசம் அழியுமா? அழியாது. நான் வளருவதனால உங்களுக்கு உங்கள் ஆத்மாவுக்கு என்ன நன்மை? ஒருவேளை பவுல் சொன்னது போல அப்படி என்ன சொல்கிறாரு, எல்லாரையும் இயேசு கிறிஸ்துக்குள்ளாக தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரே அறிவித்து நாங்கள் புத்தி சொல்கிறோன்னு சொல்கிறாரு. அப்படி ஒரு வேளை இருந்தாங்கன்னா ஓகே, நல்லது. எப்படி பார்ப்போமே, நான் வளர்ந்துக்கிட்டே இருக்கேன், நீங்கள் வளரல அப்படின்னா அது உங்களுக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. புரியுதா? ஒரு வளருவதற்காக ஊக்குவிக்கிறாங்க அப்படின்னா அது எப்படிப்பட்ட சபை? உண்மையான சபை. எபேசியர் புஸ்தகத்தை பார்க்கலாம், சபையானது எப்படி வளரணும்னு கற்றுக் கொடுக்குறாரு. நம்ம பார்க்குறோம், 1 பேதுரு புஸ்தகம் பார்க்குறோம், மனதின் அறையை கட்டி கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கன்றார். ஏன் அப்படி இருக்கணும் தெரியுமா? பிசாசானவன் உலகம் எங்கும் சுற்றி தேடுறானா? எதுக்கு? மோசம் போகும்படி. மோசம் போக்குறான்றார். வெளிப்படுத்தல் 12:9 உலகமானதையும் மோசம் போக்குற பிசாசு என்னும் சாத்தான் என்னும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலுசர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது, அதோடு கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள்
சாத்தான் என்றும் சொல்கிறாரு. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குற பிசாசு என்னும் சாத்தான் என்னும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம். பெரிய பாம்பாகிய வலு சர்ப்பம். பெரிய சைஸ் பாம்பாக தான் இருக்க முடியும். அது என்ன செஞ்சது? தள்ளப்பட்டது. பிசாசு என்னும் சாத்தான் என்றும், இது வெளிப்படுத்தல் 22. பிசாசு என்னும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் அளவுக்கும் அது ஜனங்களை மோசப்போக்காதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேலே முத்திரை போட்டான். இது ஒரு தூதன். இது எப்போ நடக்குது அப்படின்னா முடிவில், இயேசு கிறிஸ்து வருகிறத முடிவில், வேதனை ஆரம்பிக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் இயேசு கிறிஸ்துவை நாமத்தை, தேவனுடைய நாமத்தை தரித்து கொண்டவர்கள் பாடுபடுறாங்க கொஞ்ச காலம். அதுக்கப்புறம் பாடுபடலை. அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அவங்க சாக நினைச்சாலும் சாக முடியாத அளவுக்கு வேதனை இருக்குது அவங்களுக்கு. தொடர்ந்து அவங்க உண்மையுள்ளவர்களாக இருக்கிறாங்க, ஜெயம் கொள்கிறாங்க. ஜெயம் கொண்டவன் முடிவு பர்யந்தமும் அவருடைய நாமத்தை பற்றி கொண்டவர்கள் என்ன செய்கிறாங்க? ஜெயம் கொள்கிறாங்க. நான் எப்படி என் பிதாவின் இடத்தில் அதிகாரம் பெற்றனோ ஜாதிகளை ஆளுவதற்கு, அவர் அதிகாரம் வச்சிருக்காரா இயேசு? அதே மாதிரி ஜாதிகளை ஆளுவதற்கு அதிகாரம் என் பிதாவினிடத்தில் வாங்கி கொடுக்குறேன்ற. அதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னா, நான் வளரணும், நான் முடிவு புரிந்து தரித்திருக்கணும், அவருடைய நன்மைகளை காணணும், அவருடைய நீதியை செய்யணும், அவருடைய பரிசுத்தத்தில் வளரணும். அதுதான் நிறைவு இல்லையா? இயேசு தான் நமக்கு நிறைவு. இங்கே மோசம் போகிட்டான்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸ்ரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளையும் புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவிலே இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார். புரியுதா? இங்கே நம்ம என்ன செய்யலாமா? அங்கே இருக்கக்கூடிய எல்லா கனியும் புசிக்கலாம். தேவன் சொல்லிட்டாரு, அங்கே இருக்கக்கூடிய தோட்டத்தில் இருக்கிற நடுவில் இருக்கிற கனியை மட்டும் புசிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. சரி, அப்பொழுது சர்ப்பம் ஸ்ரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்று நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்று தேவன் அறிவார் என்றது. நீங்கள் யாரு? நீங்கள் தேவர்களைப் போல் இருப்பீங்க. அதனால உங்கள் கண்கள் திறக்கப்படும். வஞ்சகம். இதில் கொஞ்சம் உண்மை இருக்குது. என்ன சொல்லுங்கள்? வஞ்சகம். நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும். அதே மாதிரி இதை புசிக்கும் நாளிலே நீங்கள் சாவதில்லை. உண்மை. எப்படி? பூமிக்குரிய சாவு கிடையாதுன்ட்டு ஆவிக்குரியவைகளை மறிச்சிருவாங்க. தேவன் சொன்னது பூமிக்குரிய சாவு கிடையாது, ஆவிக்குரிய சாவு. நீ கட்டளையை மீறினா ஆவிக்குரியவைகளை தேவனை விட்டு விலகிடுவ. அதுதான் அவர் சொன்னார். ஆனால் சாத்தான் பூமிக்குரிய வகையில் செத்துறதை சொல்கிறேன். நிறைய விஷயம் பார்க்கலாம். இது வஞ்சகத்தை குறித்து நம்ம எடுத்துக்கொண்டு வரலாம். வஞ்சகம்னா எப்படிப்பட்டதாக இருக்கும்? வஞ்சகம் எப்படி, யாராலே வஞ்சிக்கப்படுறோம்? வஞ்சகமானது ஏன் வஞ்சனை இவ்வளோ மோசமானதாக இருக்கிறது? ஒருவரை நம்ம நம்புகிறோன்னா, அவங்க நமக்கு விரோதமாக ஏதோ செய்கிறாங்க அப்படின்னா அவங்களை முழுவதுமாக நம்புகிறோம். ஆனால் அவங்க உண்மையானவர்கள் இல்லை. கொஞ்சம் உண்மை இருக்குது, கொஞ்சம் பொய் இருக்குது. அது என்னவா இருக்கும்? அதான் வஞ்சகம். சரி, புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ சாத்தான் இப்போது நம்மளை எப்படி பிரித்து கொண்டு போக முடியும்? நம்ம தேவனிடமா சேருவதற்கு முயற்சி பண்ணுறோம். சாத்தான் எப்படி முயற்சி பண்ணுறான்? 2 கொரிந்தியர் 11:3. ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலிருந்து விலகும்படி கெடுக்கப்படும் என்று பயந்திருக்கிறேன். யாரு நிமித்தமாக கெடுக்கப்படும்?
யாராலே கெடுக்கப்படும்? சாத்தானால. எதுலேருந்து கெடுக்கப்படும் சொல்றாரு? கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலிருந்து விலகும்படி. உண்மையான ஒரு மனம் இருக்கா? இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறதுக்கான ஒரு மனம் இருக்கா? அவரை அன்பு கூறுவதற்கான ஒரு மனம் இருக்கணுமா? புதிய மனம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கா? சரி. உண்மை என்று விலகும்படி கெடுக்கப்பட வேண்டும் என்று பயந்திருக்கிறேன். அவர் ஏன் அப்படி பயந்துருக்காருன்னா, உலகத்தினுடைய கிரியைகள் அவருக்கு இருக்கு. உலகத்தில் உள்ள எல்லா கிரியைகளும் அவங்களிடத்தில் இருக்கு. அவங்க ஏன் அப்படி ஒரு கிரியை உள்ளவர்களாக இருக்கணும்? உலகத்தில் உள்ள எல்லா அசுத்தமும் அவங்ககிட்ட இருக்கு. அவங்க சாதாரணமாக இயேசு கிறிஸ்துவை விரும்பக்கூடியவங்க கிடையாது. பாடுபட மனது இல்லை. என்ன, நீங்கள் நன்மை செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு பாடு வரும்னு சொல்கிறாரு. நீங்கள் நன்மை செஞ்சுட்டே இருக்கிறீங்கன்னா நீங்கள் பாடுபடுறீங்க. நெக்ஸ்ட் டைம் அந்த நன்மையை செய்வீங்களா? சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டைம் நன்மை செய்வீங்களா? பாடுபட்டா செய்யணுன்ற அப்படிப்பட்ட நன்மை அவங்க தேவனுடைய வார்த்தையை கேட்டுட்டு இருக்காங்க. திடீர்னு விட்டோடனே என்ன ஆகுது? நன்மை செய்ய முடியுமா? காலத்தை பார்க்கும்போது அவங்க போதகர்களாக இருக்கணும். மூல உபதேசத்தில் இருக்கிறாங்க. அவங்க குழந்தைகளாகவே இருக்கிறாங்க. பலமான ஆகாரத்தை சகிக்கொள்ள மனசே கிடையாது. அவங்களுக்குள்ள எப்படி இருக்குது? நான் ஏன் குறிப்பாக அவங்க பார்க்குறோன்னா, சரி, ஆவிக்குரிய வகையில் நம்ம பலவீனமாக இருந்தால் எப்படி இருக்கக்கூடாது? கொரிந்தியர்களை போல் இருக்கக்கூடாது. ஆவிக்குரிய வகையில் பலமுள்ளவர்களாக இருந்தால், ஆமாம், இயேசுவை போல இருக்கணும். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 1 கொரிந்தியர் 1:4 கிறிஸ்துவை பற்றிய சாட்சி உங்களுக்குள்ளே சிறப்பட்டபடியே நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்ற எல்லாவற்றிலும் பரிபூரணம் உள்ளவர்களாகும்படி இருக்கும்படியால் அவர் மூலமாய் உங்களுக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபைக்காக நாங்கள் உங்களை குறித்து எப்பொழுதும் என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். யார் சொல்லிட்டு இருக்கா? இரக்கம். தேவனால அவங்களுக்கு இரக்கம் கிடைச்சிருக்கு. வேற, நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் எல்லா உபதேசத்திலும், அப்போ எல்லா வகையான கட்டுவித்தலும் தேவனுடைய நன்மையிலும் வளர்ந்துட்டு இருக்காங்க. எல்லா அறிவிலும் மற்ற எல்லாவற்றிலும் பரிபூரணம் உள்ளவர்களாகும்படி. எல்லாவற்றிலும்னா இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக எல்லாவற்றிலும் பரிபூரணமாக, கம்ப்ளீட்டாக. அவங்க இன்னும் கம்ப்ளீட்டாக இல்லை, இருந்தாலும் வளரணும்னு உற்சாகப்படுத்துகிறார். நம்மளால முடியுமா? அவங்களால இவ்வளோ பலவீனமாகறாங்க, அவங்களாலே முடியுதுன்னா நம்மளால் முடியுமா? முடியாதா? முடியும். உபதேசத்திலும் எல்லா அறிவிலும், உபதேசத்திலும் எல்லா குறித்த அறிவிலும் மற்ற எல்லாரிலும் பரிபூர்ணம் உள்ளவர்களாகும்படி இருக்கும்படியால். யார் சொல்லிட்டு இருக்கா? யார்கிட்ட சொல்லிட்டு இருக்கா? இவ்வளோ பலவீனமாக இருக்கிறாங்க. வாக்குவாதம், பேதகம், பொருளாசை, விக்கிரக ஆராதனை, விபச்சாரியோடு வேசித்தனம் பண்ணுறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்க? பொருளாசை உள்ளவர்களாக இருக்கிறாங்க. நன்மையே செய்கிறது கிடையாது. தேவனுக்கு அந்நியராக இருக்கிறாங்க. அசுத்தமானதை தொடுறாங்க. ஒருத்தர் எங்கே கொண்டு போகிறாங்க? சகோதரிக்கு சகோதரர் விரோதம் பேசுகிறாங்க. சகோதரரை கொண்டு போய் நியாயஸ்தானத்தில் கோர்ட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க. இவங்களால செய்ய முடியும்னா உங்களால் செய்ய முடியுமா? சொல்கிறாரு, நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்ற எல்லாவற்றிலும் பரிபூர்ணம் உள்ளவர்களாகும்படி குறிக்கும்படியால் அவர் மூலமாய் உங்களுக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபைக்காக நான் உங்களை குறித்து எப்பொழுதுமே என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். 7 அப்படியே நீங்கள் யாதொரு வார்த்தையிலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுவதற்கு காத்திருங்கள். இதை செய்யணும். முன்னாடி இருக்கிறத செய்யணும்னா கீழே இருக்கிறத நம்ம பண்ணி ஆகணும். என்ன? அப்படியே நீங்கள் யாதொரு வார்த்தையிலும் குறைவில்லாதவர்களாய். யாதொரு தேவனுடைய வார்த்தையில் குறைவுனா என்ன? அப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறோம். அந்த கேள்விக்கு ஒரு பதில் சொல்லிட்டாங்க.
இன்னொரு பதிலை சொல்லிட்டாங்க, இன்னொரு பதில் சொல்லிட்டாங்க. அப்படியா? கேள்விக்கு பதிலை சொல்கிறது கிடையாது இது. யாதொரு வார்த்தையிலும் அவருடைய எல்லா வார்த்தையும் நமக்கு தெரியுதா? எவ்வளோ வார்த்தை குறைவுபட்டிருக்கு, எவ்வளோ அன்பில் வளர்ந்துருக்கீங்க, எவ்வளோ இரக்கத்தில் வளர்ந்துருக்கீங்க, எவ்வளோ பரிசுத்தத்தில் இருக்கிறீங்க, எவ்வளோ நீதியில் வளர்ந்துருக்கீங்க, எவ்வளோ தயவில் இருக்குது, எவ்வளோ சாந்த குணத்தில் இருக்குது, எவ்வளோ அன்பில் வளர்ந்துருக்கீங்க. திக்கற்ற பிள்ளைகளை எத்தனை பேர் விசாரித்திருக்கிறீங்க, அந்நியரை எவ்வளோ பேர் அந்நியரை எவ்வளோ உபசரித்திருக்கிறீங்க இல்லையா? பொருளாசை இல்லாதவர்களாக இருந்தீங்க. இதெல்லாம் இருக்கிறோமா? இது கட்டளை எல்லாம் பார்க்குறோமா? குறைஞ்சபட்சம் தேவனுடைய வார்த்தையாவது கேட்குறோமா? கேட்கலையா? நம்ம என்ன திட்டமிடுறோம்? நம்மளுடைய சரீர பலவீனம் இருக்குது, அதனால் நம்ம என்ன செய்யறதில்ல, தொடர்ந்து நம்ம அதிகமாக நம்ம கூடி வர முடியல. ஆனால் நம்ம என்ன திட்டம் வைத்திருக்கிறோம்? தேவனை சேவிப்பதற்கான, அவருடைய எல்லா வார்த்தைகளையும் அறிந்து கொள்வதற்கா. அப்படி தானே சொல்கிறாரு. நீங்கள் என்ன அது பண்ணாமல் நீங்கள் என்ன பண்ணணுன்றார். அப்படியே நீங்கள் யாதொரு வாரத்திலும் குறைவில்லாதவர்களாய், அவருடைய அன்பில் குறைவில்லை, அவருடைய பரிசுத்தத்தில் குறைவில்லை, அவருடைய நீதியில் குறைவில்லை, சாந்த குணத்தில் குறைவில்லை, நன்மை செய்வதில் குறைவில்லை. புரியுதுங்களா? ஆவிக்குரியதை தேடுவதில் குறைவில்லை, நாம் சகிப்பதில் குறைவில்லை. எல்லாத்துலேயும் வளரணுங்களா? சொல்லிட்டே போகலாம். 145 பாகம் கிட்ட இருக்குது. 145 பாகம் அன்புள்ள தேவன். இவ்வளோ பெரிய பரிசுத்தர் தேவன், அன்புள்ளவர். தேவனிடத்தில் இவ்வளோ அன்பு இருக்குது. என்னால் முடியும்னா உங்களாலேயும் முடியும். கொரிந்தியர்களால் முடியும்னா பவுலால் முடியும். பவுலானவர் வெற்றி பெற்றாருன்னா ஒவ்வொரு சகோதரனால முடியும். ஏன் பவுலால் முடியுமா நான் கேட்குறோம்? அவர் எண்ணற்ற துன்பங்களை கிறிஸ்தவர்களுக்கு கொடுத்துருக்காரு. ஆமாம், எண்ணற்ற துன்பங்களை கிறிஸ்தவர்களுக்கு கொடுத்து கொலை செஞ்சிருக்காரு. அப்போஸ்தலர் புத்தகம் நீங்கள் வாசிங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். பவுல் சவுலாக இருக்கும்போது. சரி, இங்கே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருங்கள். அதுவரையும் அதை நம்ம செஞ்சுக்கிட்டே வரணும். அவருடைய வார்த்தையில் குறிவில்லாதவர்களாக எல்லா நன்மையான வார்த்தையை கேட்கணும். தீமையான வார்த்தை இருக்கும், நன்மையான வார்த்தை, நம்ம இறுதியை கட்டுவிக்கிறதுக்கான வார்த்தை. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்ற சாட்டப்படாதவர்களாக இருக்கவும் படி முடிவு பரியந்தமும் அவர் உங்களை சிறப்படுத்துவார். அவருடைய நோக்கம் என்னவா இருக்கு? இவருடைய நோக்கம் ஒன்று இருக்கு. தேவனுடைய நோக்கம் என்னவா இருக்கு? 1 தெசலோனிக்கேயர் 3:13 இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடு கூட வரும்போது நீங்கள் தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தமுள்ளவர்களாகும்படி உங்கள் இருதயங்களை சிறப்படுத்துவாராக. அவருடைய நோக்கம் என்ன? எதுக்காக நமக்கு அவருடைய கற்பனைகளை கொடுத்துருக்காரு? இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடு கூட. இப்போ பரிசுத்தவான்கள் என்ன செய்கிறாங்க? அந்த பரிசுத்தவான்கள் என்ன செய்கிறாங்க? எதை நாடி தேடுறாங்க? பூமியிலேயே தேடுறாங்க. யாரு? இல்லை, பூமியிலே தேடுறாங்க. டினாமினேஷன் பீப்புள். டினாமினேஷன்னா பெந்தகோஸ்த மக்கள், கிருபை உபதேச மக்கள், மாடல் ப்ரீச்சர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. மாடல் ப்ரீச்சர்ஸ்னால் விசேஷமாக போதிப்பாங்க. அவங்க தேவன் கட்டுவிக்காத அளவுக்கு இவங்க கட்டி வைப்பாங்க. இயேசு கிறிஸ்து கட்டுவிக்காத அளவுக்கு இவங்க கட்டி வைப்பாங்க. சுவிசேஷத்தையும் கட்டி வைத்தலையும் கட்டி வைப்பாங்க. அது என்னங்க அப்படி? இயேசு கிறிஸ்து கட்டல, இவங்க எப்படி கட்டுறாங்க? இவங்களுக்கு குறித்து ஒரு பாடம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அது எப்படின்னா, தேவன் கட்டி வைக்காத அளவுக்கு இவங்க எப்படி கட்டி வைக்க முடியும்? இப்போது ஒரு மனுஷன் எதை கட்டி வைக்கணும்?
பூமிக்குரிய மனுஷன்னா பூமிக்குரிய வகையில் நாடி தேடுறான். ஆவிக்குரியவன் எப்படி இருக்கணும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடு கூட வரும்போது நீங்கள் தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தமாய் இருக்கும்படி படி உங்கள் இருதயங்களை சிறப்படுத்துவாராக. பிழையற்றதுன்றாவே நாம் பிழை உள்ளவனாக இருப்பேன்னா அசுத்தமானதை தொடக்கூடாதுன்னு கர்த்தர் தேவன் சொல்றார் இல்லையா? முதலாவது என்ன சொல்றாரு? அசுத்தமானதை தொடாதீங்க. பழைய ஏற்பாட்டு கட்டல, புதிய ஏற்பாட்டு கட்டல அசுத்தமானது உங்கள் நடுவில் இராதபடிக்குன்னு சொல்றாரு. அசுத்தமானது எப்படி இருக்கு? இல்லை, 2 கொரிந்தியர் 6:17 சொல்றாரு, ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். என்ன சொல்றாரு? ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, அவர்களுக்கு, யாருக்கு? இஸ்ரவேலர்களுக்கு ஒரு கட்டளை கொடுத்தார். புறப்படுங்கள்னு சொன்னார். ஏன்? அவங்க மனம் திரும்பிட்டாங்க. கத்திரிக்கா உங்களை இங்கே நிந்திக்கக்கூடியவர்கள் இல்லை, அவங்க கையிலேருந்து விலக்கி ரட்சித்தேன்னு சொல்கிறார் தேவன். இவங்க நம்ம பார்க்குறோம். நீங்கள் புறப்பட்டு போங்கள். எங்கே போகணும்? அந்நியர் இருக்கிறாங்க, உலகத்தார் இருக்கிறாங்க. அவங்களுடைய கிரியைகளை நாம் தொடக்கூடாது. அவங்களோட பக்கத்து வீட்டுக்காரு எப்படி இருக்கிறாங்க? ரொம்ப பாவம் உள்ளவர்களாக இருக்கிறாங்க, தேவனை தேடாதவர்களாக இருக்கிறாங்க, உணர்வில்லாதவர்களாக இருக்கிறாங்க இல்லையா? அப்போ அவங்க அவங்களுடைய கிரியை பாருங்க, எப்படி அவங்களுக்கு செம்மையானதாக இல்லை தேவனுக்கு முன்பாடி அந்த கிரியை. நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, அந்த கிரியைகளை நம்ம எப்படி பார்க்குறோன்னா, அது அறியாமை இல்லை அப்படி இருக்கிறாங்க. சரி, அவங்க நடுவுலேருந்து நாம் எப்படி பிரியணும்? அவங்கக்கிட்டேருந்து நீங்கள் இதை விற்றுட்டு போனீங்க அப்படின்னா, அவங்க நடுவுலேருந்து நீங்கள் இதை விற்றுட்டு போனீங்க அப்படின்னா வேறு எங்கேயாவது தான் வாங்குவீங்க, வேறு எங்கேயாவது வாங்கணும் அப்படின்னா என்ன செய்வோம்? அங்கே யாரும் வரமாட்டாங்களா? பவுல் சொல்கிறாரு, அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவங்கள முழுதுமாக நம்ம விட்டு போனால் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து போகிற மாதிரி இருக்கும், மேலே போகிற மாதிரி இருக்கும்னு சொல்கிறேன். ஆனால் நாம் அப்படிலாம் சொல்லலை. அவங்க நடுவிலிருந்து புறப்பட்டு அசுத்தமானதை தொடாதீர்கள். ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அவங்களுக்கும் நமக்கும் ஒரு பிரிவினை, செப்பரேட், தனியாக, தேவனுக்காக நம்ம தனியாக இருக்கோம். பரிசுத்தம் என்றால் நாம் தேவனுக்காக வைக்கப்பட்டிருக்கோம். எந்த ஒரு அநியாயமும் நம்மளிடத்தில் காணப்படக்கூடாது. அப்போ தான் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களை பிதாவாக இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்தியுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் சொல்கிறார். அப்போ எப்போ உங்களுக்கு குமாரரும் குமாரத்தியாக இருப்பாங்களா? அநியாயம் செய்யும் போது இல்லைங்க, அவங்க நடுவுலேயே தொட்டுக்கிட்டு இருக்கிறது கிடையாது, இப்படி தொடுறது கிடையாது ஃபிசிக்கலாக. நம்ம நீங்கள் ஒரே பஸ்ஸில் போகிறீங்க, ஒரே ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் நம்ம பஸ்ஸில் போயிட்டு வருவோம், பைபிள் ஸ்கூல் போகும்போதெல்லாம் பஸ்ஸில் போயிட்டு வருவோம், காலேஜ் போகும்போது மெடிக்கல் காலேஜ் போகும்போது பஸ்ஸில் போவோம், ரேபிடோவில் போவோம், அவங்க தான் கூப்பிட்டு போய் விட்றாங்கல்ல, அப்படி தானே? நீங்கள் வேலைக்கு போகும்போது எதில் போவீங்க? பஸ்ஸில் போவீங்கல்ல, இல்லை கேபில் போவீங்க. அப்படி இல்லைன்னா நம்மளால் எந்த இதையும் பண்ண முடியாது. ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா எங்கே இருந்தோ விவசாயி, அந்நிய தேசத்தில் உள்ளவன், விக்கிரகத்தை சேவிக்கிறவன் தான் விவசாயம் பண்ணி தரான். அதுக்காக நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லலாமா? தேவனை பரிசோதித்து பார்க்கறது போல இருக்கும், அப்படி தானே? தேவனை டெஸ்ட் பண்ணுறோம். தேவன் பாதுகாக்கிறாரு, இருந்தாலும் அவரை டெஸ்ட் பண்ணக்கூடாது, அப்படி தானே? தேவன் பாதுகாக்கிறான்ட்டு ஒரு சிங்கத்துக்கு முன்னாடி போயிட்டு கேட் இல்லாமல் போய் நிற்கலாமா? யாரை டெஸ்ட் பண்ணிட்டா? அப்போ
தேவனை டெஸ்ட் பண்ணிட்டேன். ஆமாம். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களை பிதாவாயிருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமார்த்தியுமா இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்கிறார். சரி, இப்போது ஒவ்வொரு குமாரரும் குமார்த்தியுமா இருக்கிறாங்க. அவங்க தனியாக பிரிஞ்சு அசுத்தமானது தொடக்கூடாது, தேவனுக்கு பிள்ளையாக இருக்கிறோன்னு பார்க்குறோம். இங்கே பார்க்குறோம், நாம் தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிறோம். அந்த ஆலயத்தில் நம்ம சேர்க்கப்பட்டிருக்கிறோம், நாம் பரிசுத்தமானவர்களாக இருக்கிறோம். பாருங்க, அவனுடைய வேலைப்பாடு வெளியாகும்படி நாளானது அதை விளங்க பண்ணும், ஏனெனில் அது அக்னியிலே வெளிப்படும். அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளதென்று அக்னியானது பரிசோதிக்கும். அதன் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவனை கூலியை பெறுவான், ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டமடைவான். அவனே ரட்சிக்கப்படுவான், அதுவும் அக்னிக்கு உட்பட்டு தப்பினது போல் இருக்கும். நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறது என்றும் அறிவீர்களே. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் என்ன சொல்றாரு? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். ஏன் சொல்றாரு? நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்க, அவருடைய பணியை கெடுக்கிறாங்கன்ற. அவருடைய பணி உங்களை பரிசுத்தமாப்பது ஆக்குவது. ஒருவருடைய தன்னைத்தானே வஞ்சியாதிருப்பானாக. இவ்வுலகத்திலே உங்களில் ஒருவன் தன்னை ஞானி என்று எண்ணினால் அவன் ஞானியாகும்படிக்கு பைத்தியக்காரனாக கடவான். சிலர் சொல்கிறாங்கள, நிறைய ஸ்காலர்ஸ்லாம் இருக்காங்க. யார் அப்படின்னா, நிறைய ஸ்காலர்ஸ், ஒவ்வொரு ஸ்காலர்ஸ்க்கும் யூனிவர்சிட்டி கிராஜுவேஷன் நிறைய ஸ்காலர்ஸ் இருக்கும். எதுக்காக அப்படி நம்ம சொல்கிறோன்னா, அவங்க தன்னைத்தானே எப்படி என்றாங்களாம், ஒருவனும் தன்னைத்தானே வஞ்சியாதிருப்பானாக. பொய் சொல்லிக்கிட்டு கொஞ்சம் உண்மையை பேசிக்கிட்டு இருப்பான்ற. இவ்வுலகத்திலே உங்களில் ஒருவன் தன்னை ஞானி என்று எண்ணினால், தேவ ஞானம்தான் ஞானம். திருப்பியும் சொல்கிறேன், தேவ ஞானம்தான் ஞானம். இவ்வுலகத்தின் ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமாக இருக்கிறது. அப்படியே ஞானிகளை அவனுடைய தந்திரத்திலே பிடிக்கிறார் என்றும் ஞானிகளுடைய சிந்தனைகள் வீணாயிருக்கும் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்றும் எழுதுகிறது. அவன் ஒரு ஞானி கிடையாது, அவனிடத்துல எந்த ஒரு அறிவும் கிடையாது, எந்த ஒரு டெக்னாலஜியும் கிடையாது, எந்த ஒரு உலகத்திற்கான எந்த ஒரு அவனுக்கே அவனால் நன்மை செய்ய முடியாது, பிறனுக்கும் நன்மை செய்ய முடியாது. அப்போ ஞானியுடைய சிந்தனைகள் வீணாயிருக்கும். அப்போது புத்தி இல்லாதவன் ஞானியா? இல்லை. கர்த்தர் அறிந்து கொண்டு இருக்கிறோம், கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்றும் எழுதியிருக்கிறது. சரி, நம்ம தொடர்ந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, தேவன் நம்மளை ரொம்ப அதிகமாக ரொம்ப சிறப்பானவர்களாக தேவன் நம்மளை உண்டாக்கி. தேவன் சொல்கிறார் இல்லையா நீதிமொழிகளில், நாம் உலகத்தில் இருக்கிற எல்லா யூனிவர்சிட்டி ஞானமும் பொய்ன்னு சொல்கிறாங்க, போதிக்கிறாங்க பொய்ன்னு சொல்லி. அது எப்படி பொய்யா இருக்கும்? அது எப்படி மாயையாக இருக்கும்? இவரு சொல்கிறாங்க, யாரை? சாலமோனை சொல்லி பார்த்தீங்களா, சூரியனுக்கு கீழாக செய்யப்படும் எல்லா கிரியைகளும் மாயையாக இருக்குது. அப்போ நித்தியமான கிரியையே கிடையாதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் செய்கிற எது ஒன்றுக்கும் பலன் இல்லைன்றாங்க. அவங்க தான் அத்வேதா கொள்கை உள்ளவர்கள். இவங்க எந்த ஒரு நன்மையும் பெற்றுக்கொள்ள மாட்டாங்க, எந்த ஒரு நித்தியமான காரியங்களும் அவங்ககிட்ட இருக்காது. உன் சுய புத்தியின் மேலே சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரிலே நம்பிக்கையாக இருந்து உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். அப்போது நித்தியமாகவே இல்லை அப்படின்னா அவரே என் பாதையை செவ்வைப்படுத்தணும். நான் பூமிக்குரிய வகையில் தான் நடந்து போகிறேன், உண்மை சொல்லுங்களேன். அப்போது ஆவிக்குரிய வகையில் நான் எங்கேருந்து நடந்து போகிறேன்? அப்போ நித்தியமான காரியத்தை நான் போதிக்கும் போது அது எப்படி அனித்தியமாக தெரியுது? சூரியன் கீழாக எப்படி மாயையாக தெரியுது? எவ்வளோ ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம் பாருங்கள்.
எது நித்தியமே இல்லாத காரியங்கள் சொல்கிறாங்க. அப்படி கிடையாது. நித்தியமான காரியம் உங்களுக்கு ஆவிக்குரிய நன்மையை கொடுக்கறது நன்மை நித்தியமானது இல்லையா? நீங்கள் சாப்பிட்றீங்க, அது நித்தியமானது. பார்க்குறீங்க, நீங்கள் அதை தொடுறீங்க, உணர்றீங்க இல்லையா? எந்த ஃபீலிங்ஸும் இல்லாத ஒரு மனுஷன் எப்படி இருக்க முடியும் இல்லையா? அது எப்படி? அது தேவன் அப்படி தானே உண்டாக்கினாரு. எந்த ஒரு ஃபீலிங்ஸும் இருக்கக்கூடாது. கத்தருக்கு கீழ்ப்படுகிறது போல் அப்படி இருக்கலாம். ஆனால் நீங்கள் என்னவா இருக்கணும்? சரி, நம்ம சுய புத்தியில் சாரக்கூடாது. இதெல்லாம் சுய புத்தி தான் பாருங்க. அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியும் பெறுவாய். நம்ம என்ன செய்யணும்? உன் சுய புத்தியில சாயாமல், எனக்குன்னு ஒரு சுய புத்தி இருக்கு, அது அப்படி கர்த்தருடைய சித்தத்தை போதிக்காமல் இருக்கு. நான் ஒன்றை அறிந்திருக்கிறேன், ஓகேங்களா? நான் ஒரு வேலை செய்வதற்காக ஒரு படிப்பை அறிந்திருக்கிறேன். அதை நான் போயிட்டு நான் ஒரு வேலை செய்கிறேன். அது நித்தியமானதா அநித்தியமானதா? அதில் எனக்கு பலன் இருக்கா பலன் இல்லையா? என்ன பலன்? என்ன பலன்? இப்போது நான் புரியுதா? இப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போது எனக்கு ஒரு வேலை இருக்குது, வேலை செய்கிறேன். வேலை செய்யும் போது எனக்கு கூலி கொடுக்குறாங்க. அந்த கூலியை நான் எதற்காக பயன்படுத்த முடியும்? நன்மைக்காக பயன்படுத்த முடியும், நற்கிரியை செய்ய முடியும், தீமைக்காக பயன்படுத்த முடியும், துன்மார்க்கத்தில் செலவிட முடியும். நான் என்ன செய்வேன்? என் இருதயம் எப்படிப்பட்டது பாருங்கள். உன் வழியை எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது உன் பாதைகளை செவைப்படுத்துவார். அப்போது செவையான ஒரு நல்ல பாதையை நான் பூமிக்குரியவைகள் நடக்கிற பாதை செவைப்படுத்துகிறாருன்னா அது எனக்கு என்ன வாக்குறாரு? அந்த இது நித்தியமான காரியங்களாக இருக்கிறது. அநித்தியமான காரியங்கள் பாவ சந்தோஷம், தேவனுக்கு பிரியமா இல்லை, மாயாவான ஒரு வேலை இருக்கலாம், ஆனால் அது பாவம் கிடையாது. புரியுதுங்களா நான் சொல்றது? உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. எது இங்க கர்த்தருக்கு பயப்படுறது பயம்? என்ன புரியுதா? நீ உன்னை ஞானி என்று எண்ணாதுன்னு சொல்ற, நீ ஞானி கிடையாதுன்றாரு. உனக்கு மேல ஒரு ஞானி இருக்காரு. சரி, இங்க பாக்குறோம், நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயப்படுத தீமை விட்டு விலகு. இது உன் நம்பிக்கை ஆரோக்கியமும் உன் எலும்புக்கு ஊனுமாகும். ஊனுல தான் என்ன வருது நம்ம பார்த்தோம். பிளட்டு ஃபார்மேஷன் ஆஃப் தி பிளட் எங்கே இருக்குது அப்படின்னா ஊனில் இருக்குது. அது உன் நாவுக்கு அலங்காரமும் உன் எலும்புக்கு ஊனுமாகும். இப்போ ஊனு ரத்தத்தை சுரபிக்கும், ரத்தம் வரும். அதில் அப்படி வரும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, நான் ஜீவன் உள்ளவனாக இருக்கிறேன். தொடர்ந்து ரத்தம் இருக்கிறதுனால தான் அந்த ரத்தத்தில் தான் ஜீவன் உண்டு. சரி, சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உனக்கு இருக்கக்கூடிய எல்லா கனவீனமும் கர்த்தரால் வந்தது. சரி, யோபு கூட அப்படி தான் வந்தது. அவருக்கு உண்டானது யாவையும் அவர் என்ன செஞ்சிட்டார்? இழந்துட்டார். நம்ம என்ன பார்க்குறோன்னா, இது உன் பொருளையும் உன் எல்லா விளைவின் முதற் பலனையும் கர்த்தரை கனம் பண்ணு. கர்த்தருக்கு நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்கு? நன்மை செய்ய வேண்டியது இருக்கு, கனம் பண்ண வேண்டியது, ஹானர் பண்ண வேண்டியது இருக்கு. பொருள் இல்லை. சரி, நமக்கு அப்போனா என்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் விற்றுட்டு நான் முழுசாக கொடுத்துட்டு நான் ரோட்டில் உட்காந்துடலாமா? கர்த்தர் தேவன் அப்படி சொன்னாருன்னு நம்ம அப்படி தான் பண்ணி ஆகணும் இல்லையா? அப்படி சொல்லலை. அவர் என்ன சொன்னார்? சிறுக விதைக்கிறவன் சிறுக இருப்பான், பெருக விதைக்கிறவன் சரி விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, இருதயத்தில் நியமித்தபடி
அவனுக்கு மனம் இருந்தால் எப்படி இல்லாததின்படியல்ல இருக்கிறின்படியே அங்கீகரிக்கப்படும். சொல்கிறாரு, உன் பொருளையும் உன் எல்லா விளைவின் முதற் பலனையும் கர்த்தரை கனம் பண்ணு. ஒவ்வொரு விஷயத்திலும் கர்த்தரை எப்படி சேவிக்கணும், அவருக்கு எப்படி பயந்து நடக்கணும், எது நன்மை, அதான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அவருடைய கற்பனையை ஒவ்வொன்றாக கை கொள்வது என்ன? நீதிமொழிகள் 11:12. மதிக்கெட்டவன் பிறனை அவதூறு பண்ணுகிறான், புத்திமானோ தன் வாயை அடக்கி கொள்கிறான். அவதூறு பண்ணுறாங்கல்ல, வேணுன்ட்டு என்ன விளையாட்டுக்கு சொன்னேன், சும்மா கோல்காரனுடைய கோல்காரனுடைய பேச்சு விளையாட்டு போல் இருக்குன்ற. கோல்காரனா யார் தெரியுமா? மாட்டி விடுறான் ஒருத்தன் வேணுட்டு. கோல் சொல்கிறவனுடைய பேச்சு விளையாட்டு போல் இருக்குமா? சரி, மதிக்கெட்டவன் பிறனை அவதூறு பண்ணிக்கிறான். மதி இல்லை, உணர்ந்து கொள்ளுதல் இல்லைன்ற, பிரித்து பார்க்க முடியாத மனுஷன் அவமதிக்கிறான். புத்திமானோ தன் வாயை அடக்கி கொள்கிறான். புறங்கூறி திரிகிறவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான். ஆவியில் உண்மை உள்ளவனோ காரியத்தை அடக்குகிறான். நீதிமொழி 13:15. நற்புத்தி தயையு உண்டாக்கும், துரோகிகளுடைய வழியோ கரடுமுரடானது. விவேகியானவன் அறிவோடு நடந்து கொள்கிறான், மூடனோ தன் புத்திமானோடு வெளிப்படுத்துகிறான். துரோகமுள்ள தூதன் நீதியிலே விழுவான், உண்மையுள்ள ஸ்தானாதிபதியோ ஔஷதம். புத்திமதிகளை தள்ளிவிடுகிறவன் தரித்திரனையும் லட்சையையும் அடைவான். கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ கனமடைவான். நற்புத்தி தயையை உண்டாக்கும் சொல்லுவார். நல்ல புத்தி, கர்த்தருடைய வார்த்தை நல்ல புத்தியை உண்டாக்கும், தீமையிலேருந்து நம்மளை காப்பாற்றிக்கணும். துரோகிகளுடைய வழியோ கரடு முரடானதுன்றார். துரோகிகளுடைய வழி கரடு முரடான, அதெல்லாம் போக முடியாது. விவேகியானவன் அறிவோடு நடந்து கொள்கிறான். விவேகினா ஞானம் உள்ளவன். எப்படி நடக்க முடியும்? சொல்லித்தராரு, அந்த வழி என்னன்னு தான் சொல்லித்தராரு, கற்றுக் கொடுக்குறாரு. மூடனோ தன் மூடத்தனத்தில் வெளிப்படுத்துகிறான். மூடன் என்ன செய்கிறான்? மூடத்தனத்தை வெளிப்படுத்துகிறான். மூடனுடைய நடக்கை என்ன நம்ம முன்னாடி பார்த்தோம். துரோகிகள் உள்ள தூதன் தீதியிலே விழுவான், உண்மையுள்ள ஸ்தானாதிபதியோ ஔஷதம். புத்திமதிகளை தள்ளிவிடுகிறவன் தரித்திரனையும் லட்சையையும் அடைவான். புத்திமதி பூமிக்குரியவைகளையும் கம்மியாக முடியும். ஒருவேளை பூமிக்குரியவைகளில் இப்போ கம்மியாக இருக்கலாம், அடுத்த மாதம் அதிகமாகலாம், அதுக்கு அடுத்த மாதம் இன்னும் அதிகமாகலாம் ஐஸ்வர்யம். அது நித்தியமானது இல்லை. எது நித்தியமானது? அது இருக்கும், ஆனால் இதை பார்க்கிலும் அதுதான் நித்தியமானது. தேவனுடைய ஞானம் நித்தியமானது. சொல்கிறாரு, புத்திமதிகளை தள்ளிவிடுகிறவன் தரித்திரனாவான். பூமிக்குரியல இல்லை, கண்டிப்பாக ஆவிக்குரியவர்களில் தரித்திரம் உள்ளவர்களாக இருக்கக்கூடாது, ஆவிக்குரியவர்களில் நோய் உள்ளவர்களாக இருக்கக்கூடாது. கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ கனமடைவான். யார் கடிந்து கொள்ளுதலோடு வேணும்ன்ட்டு விரும்புகிறான், ரொம்ப கஷ்டம். யாருமே அப்படி இல்லை. சரி, ஜெபம் பண்ணிட்டு கலந்து போவோம், நாளைக்கு பார்க்கலாம். பரலோகத்திலே வாசமாக இருக்கின்ற பிதாவே, இரக்கமுள்ள தேவனே, உங்களை துதிக்கின்றோம், சோத்தரிக்கின்றோம். உங்கள் நாமம் மகிம்படுவதாக. உங்களுடைய இரக்கம் தயவு என்னதென்று அறிந்து கொள்ள உதவி செய்யும். இரக்கமுள்ள தேவனே, நீங்கள் பரிசுத்தராக இருக்கின்றீர். உங்களுடைய ஞானம் அன்பு இரக்கம் என்னதென்றும் கற்றுக்கொள்ள உதவி செய்வீராக. உங்களுடைய நீதி நியாயத்தை உணர்ந்து கொள்ள உதவி செய்வீராக. தேவனே, உங்களைப் போல ஒரு தேவன் இல்லை, உங்களைப் போல ஒரு பரிசுத்தர் இல்லை, உங்களைப் போல ஒரு அன்புள்ளவர் இல்லை என்பதை அறிந்திருக்கிறோம் பிதாவே. உங்களுடைய சத்தியத்தை நிலைத்திருக்க உதவி செய்வீராக. உங்களுடைய நாமம் அறிந்து கொள்ள உதவி செய்யும். உங்கள் இரக்கம் என்னதென்று கற்றுக்கொள்ள உதவி செய்யும். உங்களுடைய சித்தமானால் எங்களை பாதுகாத்து வழிநடத்துவீராக. தேவனே,
தொடர்ந்து எங்களுக்கு கையின் கிரியைகளையும் ஆசீர்வதியும். இதாவே நாங்கள் நன்மை செய்வதற்காக போதுமான பண தேவையை வந்து வழிநடத்தும். நாங்கள் வேலை செய்கிற வேலையை ஆசீர்வதியும் வழிநடத்தும். ஓமில் இருக்கக்கூடிய யாவரையும் ஆசீர்வதியும். சுகமனனை தாரும். எங்களுக்கு நன்மையை செய்வதற்கு உதவி செய்யும். உங்களுடைய தயவானால் கூடி வந்த யாவரையும் ஆசீர்வதியும். உங்களுடைய தயவு ஒத்தாசை எங்களோடு இருந்து நாங்கள் ஆவிக்குரிய நன்மைகளை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். குமாரன் இயேசுவின் இனிய நாமத்தில் கேட்கின்றோம் பிதாவே. ஆமென்.